கற்றுக்கொண்டதை அமல் செய்வதின் முக்கியத்துவத்தை நாம் பேசுவதற்கு முன்பு கற்றுக்கொள்வதின் முக்கியத்துவத்தை நாம் பேச வேண்டும், நாம் உணர வேண்டும். தீனை கற்றுக்கொள்வதுடைய முக்கியத்துவம் நம்ம ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கோம். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பிரபலமான ஹதீஸ், நாம எல்லாரும் அடிக்கடி கேட்ட ஹதீஸ். ஒரு கேள்வி இப்படி நினைத்து பாருங்க, இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன நமக்குள்ள தோன்றி இருக்கா? இந்த ஹதீஸை கேட்கிறோம், இல்ம தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை அப்படின்னு. இதோட விளக்கம் என்ன? இப்போ முதல் விஷயம், இல்மை தேடுவது அப்படின்னா இல்முனா என்னன்னு தெரியும். ரெண்டாவது, ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமைன்னு ஒன்றை குறிப்பிடுது இந்த ஹதீஸ். அது என்ன? இல்மு. இல்மு என்னன்னு தெரிகிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்ள வேண்டிய இல்முன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன? புரியுதா? மூணாவது, இதை தேடுவதுன்னு சொன்னா எங்க தேடுறது? தேடுவதுன்னு ஹதீஸ்ல வருது. தொலபுல் இல்ம், தொலப தேடுவது, தேடினான். யார் தேடுகிறாரோ அவர் தான் தாலிப் என்று சொல்லுவாங்க. இல்ம தேடுகிறதுக்கு பேர் தான் தாலிப். அரபியில தாலிபுல் இல்ம் அப்படின்னு சொன்னா மார்க்க கல்வி தேடக்கூடியவர்னு அர்த்தம். இப்ப கவனிச்சு பாருங்க, மார்க்க கல்வியை தேடக்கூடியவர். சரி, அவர் எங்க தேடுறது? புத்தகங்கள்ல தேடுறதா? அவருக்கு வாட்ஸ்அப்ல வர்றதுல எல்லாம் தேடுறதா? அல்லது யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசினாரு, வாட்ஸ்அப்ல வந்துச்சு அல்லது யூடியூப்ல வந்துச்சு, அதுல தேடுறதா? தேடுவது எப்படி? இப்போ கடமைன்னு ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா? இப்போ இன்னொரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க, இது நான்காவது கேள்வி. சரிங்க, நான் இல்ம தேடல, இல்ம தேடினா நான் வந்து ஒரு ஆலிமா ஆகலாம். சரி, தேடக்கூடிய ஒரு தாலிபுல் இல்ம், கல்வி இல்மை தேடக்கூடிய ஒரு மாணவராக ஆகலாம். சரி, அப்படின்னா ஒரு மதரசால போய் படிக்கணுமா? மதரசால படிச்சாதான் நான் தேடிய அந்த கடமை நிறைவேற்றியவனா ஆவேனா? மதரசால நான் படிக்கலையே, ஒரு மௌலவியா அல்லது மௌலவியாவா? மௌலவினா ஆணை குறிக்கும், மௌலவியா பெண்ணை குறிக்கும். அப்ப நான் ஒரு மௌலவி அல்லது மௌலவியாவா மாறல. மதரசால ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் அல்ல 10 வருஷம் இப்படின்னு ஆகல. இப்ப ஹதீஸ் என்ன சொல்லுது? கடமைன்னு ஒண்ணு சொல்லுது இல்லையா? திங்க். இப்ப நான் ஆகல, அப்ப நான் கடமையை தவறிவிட்ட குற்றவாளியா? இந்த கேள்வி வருதா? அப்ப குற்றவாளின்னா நான் அல்லாஹ்வோட குற்றவாளியாவே நான் மௌத்தா போறதா? அப்ப எனக்கு இதுல வந்து என்னால் முடியலன்னா நான் என்ன செய்ய? அப்போ நான் ஒரு ஃபர்லை விட்ட குற்றவாளி. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதத்துன்னு சொல்றாங்க. ஃபரீதா, ஃபர்துன்னு கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? ஃபர்து அதான் ஃபரீதா. அரபியில ஃபர்துங்கிறத அங்க ஃபரீதான்னு சொல்றாங்க. ஃபரீதத்துன் கடமையாக இருக்கின்றதுங்கிறாங்க. ஃபரீதத்துன் ஃபர்தாக இருக்கின்றது. தொழுகை 5 வேளை தொழுகையில நீங்க எந்த வக்து தொழு அந்த விட்டீங்க, நான் விட்டேன்னா என்ன ஆகும்? அந்த ஃபர்லை விட்ட குற்றம், அப்படின்னா பாவம். அது போலத்தான் நோன்பை ரமதானுடைய கடமையான ஒன்று, அந்த ஃபர்தான நோன்பை விட்டா பாவம், பெரும் பாவம். இப்போ தலபுல் இல்மி ஃபரீதத்துன் கடமையான அந்த கல்வியை தேடுவது அப்படிங்கிறதா அங்க செய்தி. அப்போ நான் தேடல, இல்ம தேடல, அப்ப நான் குற்றம் செய்து விட்ட ஒரு பாவியா? தொழுகை விட்டது போல, நோன்பு ரமதான்ல விட்டது போல ஒரு பாவியா? இது ஒரு நான்காவது கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல இப்படிலாம் யோசிச்சு பார்த்தா, ஆமா, முதல்ல தலபுல் இல்முன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ம தேடுறது, எதை தேடுறது? இல்முல நிறைய இருக்குது இல்லையா? இல்முங்கிறது ஒண்ணா? நிறைய வகை இருக்கு. இப்போ குர்ஆனுடைய இல்மு, குர்ஆனுடைய இல்முல நிறைய வகை இருக்குது. எதுல இருந்து ஆரம்பிக்கும்? அது குர்ஆனுடைய இல்முங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது? முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் குர்ஆனுடைய இல்முங்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஜஸ்ட் திங்க் பண்ணி சொல்லுங்க. குர்ஆனுடைய இல்மு அரபியில இருந்து ஆரம்பிக்குது. அரபின்னா என்ன? அலிஃபாத்தால இருந்து ஆரம்பிக்குது. குர்ஆனை ஓதணும்னா அலிஃபாத்தா தெரியாம ஓத முடியுமா?
அப்போ குர்ஆனுடைய இல்மு ஒரு இல்மு இல்ல, அது முதல்ல அலிஃப் பா தாவை உச்சரிக்கிறது ஆரம்பிக்குது. அதான் மஹ்ரஜ், மஹாரிஜ், உச்சரிப்பு முறை. அலிஃப் பா தாவு வாவு நூனு லாது தொய்யே வை அப்படின்னு சொன்னா அது உச்சரிப்பு இல்லை, சரியான உச்சரிப்பு இல்லை. அப்ப பாருங்க, சின்ன உதாரணம். முதல்ல குர்ஆனுடைய இல்முனா குர்ஆன் அரபியில தான் அல்லாஹ் இறக்கிறான். அப்போ அந்த அரபியை உச்சரிக்க தெரியணும். அதுக்கு அலிஃப் தால இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அலிஃப் எப்படி உச்சரிக்கணும்? அலிஃப் ப த ஃப ஜீம் ஹ க. இந்த ஒவ்வொரு எழுத்தும் வாயில எந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறது, அந்த எழுத்து எங்கிருந்து வருது? ப சொல்லும் போது 2 உதடு ஒட்டுது, தெரியுதா இல்லையா? அப்போ ஓ இந்த மஹ்ரஜ் தெரியணும். சரி, இது மட்டும் முடிஞ்சிருமா? இல்ல. அடுத்து மஹ்ரஜ் ஒருத்தர் கத்துக்கிட்டாரா, ஒவ்வொரு எழுத்தை சேர்த்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து வார்த்தைகளை சேர்த்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். வார்த்தைகளை சேர்த்து ஆரம்பிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு ஆயத்தை படிக்க போறார். அப்ப ஆயத்தை ஓதும் போது அவர் எப்படி ஓத வேண்டும்? தஜ்வீத் இருக்குது, தஹ்சீன், அதை அழகாக நிறுத்தி நிதானமாக வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆனை எப்படி ஓதணும்? நிதானமாக நிறுத்தி ஓதணும். அதனுடைய ஹக்கை கொடுக்கணும். குர்ஆனுடைய ஓதுவதற்கான ஹக் இருக்குது, அந்த ஹக்கை கொடுக்கணும். அப்ப அதில் உள்ள வகைகள் இருக்குது. தஜ்வீதுனா எல்லாருமே நம்ம அப்துல் பாசித் ஓதினார் அந்த மாதிரி ஓதுறது, அதில் சுதை சோதினார், இந்த மாதிரி காரிகள் போலவே எல்லாரும் ஓதிட முடியுமா? இல்லை, அதுக்கெல்லாம் பெரிய பயிற்சி தேவைதான். ஆனா பிழை இல்லாம ஓதுவதற்கு முயற்சி. சரி, அதோட குர்ஆனுக்குள்ள கல்வி முடிஞ்சிருச்சா? இல்ல. அதுக்கு அடுத்தது அதனுடைய புரிதல், அதை விளங்குதல். அப்பதான் ஒரு ஆயத்துக்கான தப்சீர் என்ன, அதை சரியா புரியணுமா இல்லையா? அப்போ தப்சீர்ங்கிறது விளக்கம், அந்த விளக்கம் தெரியணும். அப்புறம் அதுல இருந்து ஃபிக்கு என்ன, தப்சீர் செய்யும் போது தான் அதுல ஃபிக்கு சட்டம் தெரிய வேண்டும். ஒரு ஆயத்தை படிக்கணும், அதுல இருந்து சட்டம் என்ன நமக்கு அது தெரியணும். பாருங்க, குர்ஆனுடைய கல்வியில நிறைய விஷயங்கள் இருக்கு. உலூமுல் குர்ஆன் என்று சொல்லுவாங்க. உலூம் என்று சொன்னா கல்விகள், இல்முடைய அந்த இல்முனா உலூம் பன்மையான வார்த்தை. அப்போ உலூம் என்னென்ன கல்விகள், அந்த சயின்சஸ், குர்ஆனுடைய சயின்சஸ் இருக்கு. அப்புறம் ஹதீஸ், ஹதீஸ்லையும் ஹதீஸ்னா என்ன, ஹதீஸ் எப்படி நமக்கு கிடைச்சிச்சு, ஹதீஸ்ல என்னென்ன சட்டங்கள் இருக்குது, ஹதீஸ் ஒரு ஹதீஸுக்கு முரண்படுவதற்கு அது எப்படி சேர்த்து மக்கள் விலை கொள்ளணும், உலமாக்கள் என்ன விலைக்கு இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இது ஹதீஸ். அப்புறம் நமக்கு இஸ்லாமிக் கல்வியிலே அகீதாவுடைய கல்வி இருக்கு. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட கல்வி, இப்படி நிறைய வகையான கல்வி இருக்குது. அப்ப கல்வியை தேடுவதுனா அத்தனை நான் எப்ப தேடி முடிக்கிறதுன்னு கேள்வி வருதா இல்லையா? அப்போ இந்த ஹதீஸ் ஒன்றை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, ஒரு ஹதீஸா இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இருக்கிற கருத்தை உலமா, நம்முடைய கல்வியாளர்கள், மூத்த உலமாக்கள், அஹ்லு சுன்னா சலஃபியாவுடைய உலமாக்கள் அதை எப்படி விளக்கி இருக்கிறார்கள், நம்முடைய ஐம்மா, நம்முடைய இமாம்கள், முன் சென்ற நல்லோர்கள், அஸ்ஸலஃபு ஸாலிஹ், அவர்கள் எப்படி விளக்கி இருக்கிறார்கள், அதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ 4 விதமான கேள்வியை நான் இப்போ எழுப்பியிருக்கிறேன். ஒரு ஹதீஸுக்கு என்னென்ன கேள்வி, யார் சொல்றது? முதல்ல வலது பக்கம் யாராவது பிள்ளைங்க சொல்லுங்க. இந்த ஒரு ஹதீஸ், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அப்படிங்கிற ஹதீஸ். இதுல இருந்து 4 கேள்வி நான் கேட்டிருக்கேன். இந்த 4 கேள்விக்கு நமக்கு விடை தெரியணுமே அப்படின்னு சொன்னேன். முதல் கேள்வி என்ன, யார் சொல்றா? குச்சப்படாம சொல்லுங்க, சப்தமா. முதல்ல உட்காந்தே சொல்லுங்க. முதலாவது கேள்வி, இல்மு என்றால் என்ன? இந்த ஹதீஸ்ல தொலபுல் இல்முனா இல்மை தேடுதல் சொல்றது, அது என்ன? அறிவு என்பது என்ன? ஏன்னா இல்முனா என்ன? அறிவு தானே. அறிவை தேடுதல் அப்படின்னா எல்லா அறிவுமா? எந்த அறிவுமா? உலக அறிவு இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு அறிவு தான், பயாலஜி ஒரு அறிவு தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு அறிவு தான். அறிவை தேடுதல்
ஒவ்வொரு முஸ்லீம் கடமை. அப்போ கம்ப்யூட்டர் படிக்கல, முஸ்லீமின் ஒரு கடமை தவறிட்டார், அவர் பாவியா? ஏன்னா அறிவை தேடுதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கடமைன்னு சொல்லிட்டாங்களே, ஃபர்துன்னு. அப்போ அவர் தேடலையே. அவருக்கு இவரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாது, இன்னொருத்தருக்கு சோசியல் சயின்ஸ் தெரியாது, இன்னொருத்தருக்கு அறிவை தேடுதல் லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் இப்போ நாமெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், தமிழை நமக்கு சரியா தெரியாது. நிறைய பேருக்கு இப்போ எழுதவே தெரியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு எழுத கூட வராது. உண்மையா இல்லையா? வாசிக்க வராது. அப்போ தமிழ் அறிவை தேடல. அவரையும் தமிழின் அறிவை தேடவில்லை, இலக்கணம் தெரியவில்லை, பெயர் சொல், வினைச்சொல், வினைத்தொகை இதெல்லாம் தெரியல, வேற்றுமை உருவு விளங்கல. அப்போ குற்றவாளியா? முதல்ல இல்ம் என்றால் என்னங்கிற கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன? இந்த பக்கம் யாரா சொல்லுங்க. நான் சொன்ன கேள்வி தான், நான் சொன்னதை கவனிச்சிங்கன்னா அதே கேள்வி திரும்ப சொல்ல. வெக்கவெல்லாம் படக்கூடாது. இல்ம தேடுறது. இப்போ நான் வேகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பயான் பண்ணிட்டு போனேன்னா இத்தனோண்டு உங்களுக்கு இதில் உட்காரும், மற்றதில் நிறைய அப்படியே அடிச்சுட்டு போகிற வெள்ளத்தில் போகிற மாதிரி போயிடும். ஆனால் இப்போ நாம் என்ன செய்யணும்? தசீல், அதாவது கல்விக்கான சிந்தித்து ஒரு விஷயத்தை புரிவதற்காக முயற்சி பண்ணுறேன். அப்போது நான் உங்களோட உரையாடுறேன். அப்போ ரெண்டாவது கேள்வி என்ன? முதல் கேள்வி இல்முனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கேள்வி இந்த பக்கமே சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் தலபுல் இல்மி அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொருவர் மீதும் கடமைனா அப்ப எல்லாருமே மதரசா போகணுமா அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வா எல்லாரும் தேடிதாங்கணுமா? ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமைன்னு வந்துருச்சே அப்படி. மூணாவது எங்கு போய் தேடுவது? தேடுறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தலபுல் இல்ம், தாலிபுல் இல்ம்னா கல்வியை தேடுகிறவர், இல்மை தேடுகிறவர்னு அர்த்தம். சரிங்க, தேட சொல்றாங்களே, நான் எங்க போய் தேடுறது அப்படிங்கிற கேள்வி. நான்காவது சரிங்க, நான் மௌலவி ஆகலை, மௌலவியாவும் ஆகலை, நான் மதரசாவில் போய் உட்காந்து முழுக்க படிக்கலை, அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல, நான் இப்போ குற்றவாளியா, ஃபர்த விட்ட குற்றவாளி ஆயிடுவேனா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா?